வெல்கம் டு டேஃபைஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரயில்வே குரூப் டிக்கான ஃபோக்கஸ் 2.0 டெஸ்ட் பேட்ச்ல டெஸ்ட் 11க்கான எக்ஸ்பிளனேஷன் என்னங்க தான் பார்க்க போறோம். இந்த டெஸ்ட் 11க்கான டாபிக் என்ன அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். சரியா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், a sum of rupees 2000 at 40% per annum compounded annually, what is the interest for third year at compound interest? ஓகேவா? சம்ல கொடுத்திருக்கிறது அசல் ரூபாய் 2000க்கு ஆண்டுக்கு 40% கூட்டு வட்டியில் கணக்கிடப்படும், ஆண்டுக்கு ஒரு முறை கணக்கிடப்படும் வகையில் மூன்றாவது ஆண்டிற்கான கூட்டு வட்டி காண்க. சரியா? 3 வருஷத்துக்கு வட்டி கேட்கல, 3வது வருஷத்துல அவனுக்கு எவ்வளவு ரூபா வட்டி கொடுத்திருப்பாங்க. சரியா? 3வது வருஷத்துல எவ்வளவு ரூபாய் வட்டியா கொடுத்திருப்பாங்க, இதுதான் கொஸ்டின். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிற டேட்டா எல்லாத்தையுமே எழுதுங்க. கிவன் டேட்டா என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க அப்படின்னா அசல் ரூபாய் 4000. சரியா? அசல் ரூபாய் எவ்வளவு அப்படின்னா 2000. பிரின்சிபல் அமௌண்ட் 2000. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு அப்படின்னா 40%. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு அப்படின்னா 40%. இங்க n = எவ்வளவு அப்படின்னா 3 இயர்ஸ். ஓகேவா? 3வது வருஷத்துல வட்டி எவ்வளவு, இதுதான் கொஸ்டின். இப்ப பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னா 2000. எவ்வளவு அப்படின்னா 100%. இந்த 100%க்கு 40% எவ்வளவுங்க பாருங்க. அப்ப 100%ல 100% தான் எவ்வளவு அப்படின்னா 2000. அப்ப 10% எவ்வளவு அப்படின்னா 200. 10% 200 அப்படின்னா 40%ங்கிறது 800 ரூபா. 40%ங்கிறது எவ்வளவு அப்படின்னா 800 ரூபா. ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா இப்ப அசல் எவ்வளவு அப்படின்னா 2800. சரியா? கூட்டு வட்டியை பொறுத்த வரைக்கும் அசல் அமௌண்ட்டும் வட்டி அமௌண்ட்டும் வருஷா வருஷம் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். தனி வட்டியை பொறுத்த வரைக்கும் அசலும் வட்டியும் மாறவே மாறாது. ஸ்டார்டிங்ல என்ன இருந்துச்சோ அதுதான் அந்த ரூபாயை திரும்ப கொடுக்குற வரைக்கும் இருக்கும். சரியா? ஆனா கூட்டு வட்டியை பொறுத்த வரைக்கும் அசலும் வட்டியும் வருஷா வருஷம் மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ 40%. சரியா? 2800க்கு 40%. சரியா? அப்ப 100% தான் 2800 அப்படின்னா 10%ங்கிறது 280. அப்போ அதுல 40% எவ்வளவு அப்படின்னா 4×8 = 32, பேலன்ஸ் 3, 2×8 8 3 11. கூட்டி எழுதணும் அப்படின்னா 3920. அப்ப இதுதான் நமக்கு 100%. அதுல 10% எவ்வளவு அப்படின்னா 392. 10% 392. 40% எவ்வளவு அப்படின்னா இதை 4ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. 2×8 9×4 36, மிச்சம் 3, 3×12 3 15, 1568. இதை நீங்க கூட்டி எழுதுனீங்க அப்படின்னா 5488. கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது தேர்ட் இயர்ல 3வது வருஷத்துக்கான கூட்டு வட்டி எவ்வளவு. சரியா? முதல் வருஷம் வட்டி எவ்வளவு ரூபா அப்படின்னா 800 ரூபா வட்டி. 2வது வருஷம் வட்டி எவ்வளவு ரூபான்னா 1120 ரூபா வட்டி. 3வது வருஷத்துல வட்டி எவ்வளவு அப்படின்னா 1568 வட்டி. அப்ப ஆப்ஷன் சி தான் கரெக்ட். சரி, அடுத்த கொஸ்டின். ரூபாய் 2000 என்ற தொகை ஆண்டுக்கு 30% கூட்டு வட்டி வீதத்தில் ஆண்டுக்கு ஒரு முறை கணக்கிடப்படும் முறையில் 3 ஆண்டுகளுக்கு முதலீடு செய்யப்பட்டால் முதிர்வு காலத்தில் பெறக்கூடிய மொத்த தொகை எவ்வளவு? சரியா? சேம் அசல் எவ்வளவு அப்படின்னா 2000. என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்கிறத எழுதிக்கோங்க. அசல் எவ்வளவு ரூபா அப்படின்னா 2000 ரூபா. இதுல ஆரோட வேல்யூ எவ்வளவு சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 30%. ஆரோட வேல்யூ 30%. கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது n = 3 இயர்ஸ். n = 3 இயர்ஸ். கேட்டிருக்கிற என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஏயோட வேல்யூ எவ்வளவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? ஏயோட வேல்யூ எவ்வளவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீங்க ஷார்ட்கட்லயும் சால்வ் பண்ணலாம், ஃபார்முலா மெத்தட்லையும் சால்வ் பண்ணலாம். ஃபார்முலா மெத்தடை யூஸ் பண்ணீங்கன்னா a = p of 1 + r/100 whole power n. ஓகேவா? ஒரு சில இடங்கள்ல நீங்க ஷார்ட்கட்டை யூஸ் பண்ற மாதிரி இருக்கும், ஒரு சில இடங்கள்ல ஃபார்முலாவை யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அந்தந்த டயத்துல நீங்க எதை யூஸ் பண்ணணும்னா உங்களுக்கு ஆன்சர் சீக்கிரமா கிடைக்குமோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்ப 2000 × 30%, 100 + 30 130. அப்ப 130/100 ஹோல் பவர் n. n-க்கு பதிலா 3. அப்ப இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 2000 இன்ட்டு கேன்சல் பண்ணோம்னா 0க்கு 0 கேன்சல், 13/10 இன்ட்டு 13/10 இன்ட்டு 13/10.
சரியா? அப்போ 1 2 3 3 0க்கு 3 0 கேன்சல். சரியா? இப்ப என்ன பண்ணுங்க, 13 கியூப். 13 கியூபோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 13 இன்ட்டு 13 இன்ட்டு 13. சரியா? அப்ப 13 கியூபோட வேல்யூ பாருங்க, 169 இன்ட்டு 13. 9 13 117, பேலன்ஸ் 13. 6/3 78, 78 11 87. சரி, 6 13 78, 78 11 89, பேலன்ஸ் 8. 1 13 13, 13 8 21. 13 8 21. இதை 2ஆல மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 7 14, 9 2 18 1 19, 4 2 2 1 3, 2 4. ஃபைனலா டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னா 4394. என்னன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்ட். சரியா? அடுத்து ரூபாய் 2400 என்ற தொகைக்கு ஆண்டுக்கு 5% கூட்டு வட்டி முறையில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் முறையில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கும் மொத்த தொகையை காண்க. சரியா? இப்போ என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க அப்படின்னா பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவுங்கிறத கொடுத்துட்டாங்க. பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவு கொடுத்துட்டாங்க, 2400. ஆரோட வேல்யூ எவ்வளவு கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஆரோட வேல்யூ 5%. என்னோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 2 இயர்ஸ். என்னோட வேல்யூ 2 இயர்ஸ். கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது மொத்த தொகை டோட்டல் அமௌண்ட் எவ்வளவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது டோட்டல் அமௌண்ட் எவ்வளவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சேம் நீங்க ஃபார்முலாவை யூஸ் பண்ணாலும் சரி, ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணாலும் சரி. இப்போ நான் இதுல ஷார்ட்கட்டை யூஸ் பண்ண போறேன், சம்முக்கு ஆன்சர் சீக்கிரமா கிடைக்கணும்ன்றதுக்காக. பிரின்சிபல் அமௌண்ட் 100% தான் 2400. அதுல 10% எவ்வளவு அப்படின்னா 210, சாரி 240. 100% தான் 2400 அப்படின்னா 10%ங்கிறது 240. அப்ப 5%ங்கிறது 240ல பாதி 120. அப்போ ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 2520. இதுதான் எவ்வளவு அப்படின்னா 100%. அப்ப இதுல 10% எவ்வளவு அப்படின்னா 252. அப்ப அதுல 5% எவ்வளவு அப்படின்னா 126. கூட்டணும் அப்படின்னா 2646. அப்ப டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னா 2646. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஓகேவா? 4வது கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா ரூபாய் 5000 என்ற தொகைக்கு ஆண்டுக்கு 9% கூட்டு வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளுக்கு பின் கிடைக்கும் மொத்த தொகையை காண்க. சரியா? இப்போ என்னெல்லாம் கொடுத்திருக்காங்கன்னா பிரின்சிபல் அமௌண்ட் கொடுத்துட்டாங்க. அசல் 5000. பிரின்சிபல் அமௌண்ட்ல அசல் எவ்வளவு ரூபானா 5000 ரூபாய். ஆரோட வேல்யூ கூட்டு வட்டி எவ்வளவு அப்படின்னா 9%. ஆரோட வேல்யூ 9%. n = 2 இயர்ஸ். n = 2 இயர்ஸ். டோட்டல் அமௌண்ட் எவ்வளவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? ஏயோட வேல்யூ எவ்வளவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி நமக்கு தெரியும் ஏயோட ஃபார்முலா எவ்வளவுன்னு. a = p of 1 plus r/100 whole power n. இதுதான் என்ன அப்படின்னா டோட்டல் அமௌண்ட்டுக்கான ஃபார்முலா. அப்ப ஏ வேல்யூ தெரியாது, கண்டுபிடிக்கணும். பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னா 5000. 100 பிளஸ் 1 பிளஸ் ஆரோட வேல்யூ எவ்வளவுனா 9. 9/100 ஹோல் பவர் n. எண்ணுக்கு பதிலா 2. அப்ப 5000 இன்ட்டு 109/100 இன்ட்டு 109/100. சரியா? 2 0க்கு 2 0 கேன்சல். இந்த 0க்கு இந்த 0 கேன்சல். அப்ப 109ஐயும் 109ஐயும் மல்டிப்ளை பண்ணி எழுதுங்க. அப்ப 109ஐயும் 109ஐயும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 9 81. 0க்கு 0 பேரும் இங்க 8. 9 9, 9 9ஐயும் கூட்டணும் அப்படின்னா 18, பேலன்ஸ் 1. அப்ப இங்க 1 கிடைச்சிரும். 1. அப்போ ஆன்சர் 109ஐயும் 109ஐயும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 11881. அப்ப இங்க 5ஆல மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 5 5, 8 5 40, பேலன்ஸ் 4. 8 5 40, 4 44, 5 5 5 4 9, 5 5. அப்ப ஆன்சர் எவ்வளவு அப்படின்னா 59405 கிடைக்கும். அப்ப 59405 டிவைடட் பை 10.
அப்ப சிம்பிளிஃபை பண்ணி எழுதுனீங்கன்னா 59,040.5. அப்ப இதுல எது ஆன்சரா வரும் அப்படின்னா 59,040 மட்டும் இருக்கு. அப்ப ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் சம். ஆகாஷ் ஒரு நிலையான வைப்பு தொகையில் பணத்தை முதலீடு செய்கிறார். ஆண்டுக்கு 20% வட்டி விதத்தில் காலாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் முறையில் 6 மாதங்களுக்கு ரூபாய் 10,000 முதலீடு செய்கிறார். முதிர்வு காலத்தில் பெறப்படும் தொகையை காண்க. சரியா? இப்ப என்ன அப்படின்னா கொடுத்திருக்கிற டேட்டால பிரின்சிபல் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் எவ்வளவு ரூபா அப்படின்னா 10,000. பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னா 10,000. அதுக்கப்புறம் வேற என்ன சொல்லியிருக்காங்க? ஆரோட வேல்யூ 20%. ஆரோட வேல்யூ 20%. அப்ப எத்தனை மாசத்துக்கு? 6 மாசத்துக்கு. சரியா? n = எவ்வளவு அப்படின்னா 6 months. சரியா? காலாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் முறையில் 6 மாதங்களுக்கு. சரியா? இதுல ஆரோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 20%. இது ஆஸ் பர் ஃபார்முலா படி யூஸ் பண்ணாலும் சரி, நீங்க ஷார்ட்கட்ல யூஸ் பண்ணாலும் சரி. ஷார்ட்கட்ல யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு எத்தனை ஆண்டு வட்டி வீதம் எவ்வளவு அப்படின்னா 20%. ஒரு வருஷத்துக்கு 20% வட்டி. சரியா? ஒரு வருஷத்துக்கு 20% வட்டி. அப்போ 6 மாசத்துக்கு காலாண்டுக்கு பாதியா வரும். சரியா? 10%, 10%. சரி, ஒரு வருஷத்துக்கு 20% வட்டி. அப்ப 6 மாசத்துக்கு 10%, 10%. அப்ப 3 மாசத்துக்கு இதுலயும் பாதி 5%, 5% கிடைக்கும். ஓகேவா? நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு வருஷத்துக்கு 20% வட்டி. அப்ப 6 மாசத்துக்கு 10%, 3 மாசத்துக்கு அதுலயும் பாதி 5%. அப்ப கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது 6 மாசத்துக்கான டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு கேட்டிருக்காங்க. அப்ப 6 மாசத்துக்கு டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு கேட்டிருக்காங்க. வட்டி எவ்வளவுக்கு கால்குலேட் பண்றாங்க அப்படின்னா 3 மாசத்துக்கு ஒரு தடவை வட்டி கால்குலேட் பண்றாங்க. அப்ப 6 மாசத்துல எத்தனை டைம் 3 மாசம் வரும்? 2 டைம் வரும். அப்ப இது எத்தனை ஸ்டெப் எழுதணும் அப்படின்னா 2 ஸ்டெப்ல எழுதணும். அப்ப பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னா 10,000. பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னா 10,000. இதுதான் எவ்வளவு அப்படின்னா நமக்கு 100%. சரியா? இதுதான் நமக்கு எவ்வளவு அப்படின்னா 100%. கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது 5% எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 10% அப்படின்னா எவ்வளவு ரூபா அப்படின்னா 1000 ரூபாய். 10% எவ்வளவு ரூபா அப்படின்னா 1000 ரூபாய். 5%னா அதுல பாதி 500 ரூபாய். கூட்டணும் அப்படின்னா 10,500. இதுதான் எவ்வளவு அப்படின்னா நமக்கு இப்ப 100%. அப்ப இதுல 10% எவ்வளவு அப்படின்னா 1050. 10% எவ்வளவு அப்படின்னா 1050. அப்ப 5%னா அதுல பாதி 525. கூட்டணும் அப்படின்னா 25, 5 5 10, 1 11,025. சரியா? அப்ப டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னா 11,025. ஓகேவா? அடுத்த சம். டி என்பது தொகையாகவும், எம் என்பது ஆண்டுகளிலும் எண்ணிக்கையிலும், பி என்பது வட்டி எனவும் குறுக்கிடுமானால் கூட்டு வட்டியானது பின்வருமாறு. சரியா? நீங்க ஒன்னும் பயப்பட வேண்டாம். கொஸ்டின்ல கொடுத்திருக்கிறத என்னங்கிறத பாருங்க. பிரின்சிபல் அமௌண்ட். பிரின்சிபல் அமௌண்ட் என்னன்னு எடுத்துக்கணும் அப்படின்னா டீன்னு எடுத்துக்கணும். என்னோட வேல்யூ என்னன்னு எடுத்துக்கணும் அப்படின்னா கேபிட்டல் எம்னு எடுத்துக்கணும். ஆரோட வேல்யூ என்னன்னு டினோட் பண்ணணும், பின்னு சொல்லி டினோட் பண்ணுங்க. கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது கூட்டு வட்டி என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ கூட்டு வட்டிக்கான வட்டினாலே ஃபார்முலா என்ன? மொத்த தொகையில இருந்து அசலை கழிச்சோம் அப்படின்னா அதுதான் கூட்டு வட்டி. வட்டி மொத்த தொகையில இருந்து அசலை கழிச்சோம் அப்படின்னா நம்ம கட்ட வேண்டிய வட்டி அமௌண்ட் எவ்வளவுன்னு தெரிஞ்சிடும். அது தனி வட்டியோ கூட்டு வட்டியோ, இதுதான் கான்செப்ட். இங்க நம்ம பார்க்க போறது கூட்டு வட்டி. இதுல மொத்த தொகை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா P of 1 plus R/100 whole power n minus principal amount. ஓகேவா? இங்க என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. Pக்கு பதிலா Tன்னு எழுதணும். அப்ப Pக்கு பதிலா என்னன்னு எழுதுங்க? P வரக்கூடிய இடத்துல Tன்னு எழுதுங்க. 1 plus Rக்கு பதிலா என்னன்னு எழுதணும்? Pன்னு எழுதணும். P/100 whole power n-க்கு பதிலா என்னன்னு எழுதணும்? கேபிட்டல் M. n-க்கு பதிலா கேபிட்டல் M, P க்கு பதிலா T. இது எங்க இருக்கு?
ஆன்சர் டி. ஆப்ஷன் டில தான் இருக்கு. அப்ப என்னன்னா ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகேவா? அடுத்த சம். ரூபாய் 1,00,000க்கு ஆண்டுக்கு 20% வட்டி வீதத்தில் 3 ஆண்டுகள் 3 மாதங்களுக்கு கிடைக்கும் 3 மாதங்களுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியை காண்க. சரியா? சிம்பிளான சம்மு. கொஸ்டின்ல கொடுத்திருக்கிற டேட்டா எல்லாத்தையுமே வரிசைக்கு எழுதிக்கோங்க. பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னா 1,00,000. சரியா? பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னா 1,00,000. ஆரோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 20%. ஆரோட வேல்யூ 20%. என்னோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 3 years 3 months. என்னோட வேல்யூ 3 years 3 months. கொஸ்டின்ல கேட்டிருக்குது கூட்டு வட்டி எவ்வளவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கூட்டு வட்டிக்கான ஃபார்முலா என்ன? மொத்த தொகையில இருந்து அசலை கழிச்சோம் அப்படின்னா வட்டி எவ்வளவுங்கிறது கிடைச்சிரும். அப்ப மொத்த தொகைக்கான ஃபார்முலா என்னங்கிறத பாருங்க. மொத்த தொகை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா A is equal to P of 1 plus R by 100 whole power n. சரி, இதுதான் மொத்த தொகை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இங்க என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஏயோட வேல்யூ தெரியாது, அதுதான் இப்ப கண்டுபிடிக்க போறோம். பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னா 1,00,000. பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னா 1,00,000. சாரி, இங்கதான் ஒரு மிஸ்டேக். சாரி, இங்க கொஸ்டின்ல என்ன டேட்டா கொடுத்திருக்காங்கிறத பாருங்க. சரியா? ஒரு ஃப்ளோல எழுதும் போது இதாயிருச்சு. கொஸ்டின்ல என்னோட வேல்யூ எப்படி கொடுத்திருக்காங்கிறத பாருங்க. என்னோட வேல்யூ எப்படி கொடுத்திருக்காங்க அப்படின்னா இயர்லையும் மந்த்லையும் கொடுத்திருக்காங்க. என்னோட வேல்யூ எதுல கொடுத்திருக்காங்க அப்படின்னா இயர்லையும் மந்த்லையும் கொடுத்திருக்காங்க. அப்ப இயர்லையும் மந்த்லையும் கொடுத்திருக்காங்க அப்படின்னா இதுல டோட்டல் அமௌண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா A is equal to P of 1 plus R by 100 whole power n into 1 plus x by 12 into R by 100. 1 plus x by 12 into R by 100. இங்க நீங்க பண்ண வேண்டியது எண்ணுக்கு பதிலா, சரியா, எண்ணுக்கு பதிலா எதை சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்னா இயர்ல என்ன கொடுத்திருக்காங்களோ அதை எண்ணுக்கு பதிலா சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்ப எண்ணுக்கு பதிலா 3 இயர்ல என்ன கொடுத்திருக்காங்க 3 years கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த 3ஆம் நம்பரை எண்ணுக்கு பதிலா சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இங்க எக்ஸுக்கு பதிலா மந்த்ல என்ன டேர்ம் கொடுத்திருக்காங்களோ அதை எக்ஸுக்கு பதிலா சப்ஸ்டியூட் பண்ணுங்க. மந்த்ல என்னன்னு கொடுத்திருக்காங்களோ சரியா அதை எக்ஸுக்கு பதிலா சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்ப 3 மாசம், அப்ப இங்க 3. அவ்வளவுதான். ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா A is equal to 1 lakh 1 plus ஆரோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 20 by 100 ஹோல் பவர் எண்ணுக்கு பதிலா 3 1 plus எக்ஸுக்கு பதிலா 3 by 12 இன்ட்டு ஆரோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 20 by 100. சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா ஓர் 3 3 4 3 12 ஓர் 4 4 5 4 20 ஓர் 5 5 25 100. இங்க ஓர் 20 20 5 20 100. அவ்வளவுதான். சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 1,00,000 இன்ட்டு 1 plus 1 by 5 1 plus 1 by 5 the whole cube into 1 plus 1 by 20. சரியா? சிம்பிளிஃபை பண்ணிருந்தோம். ஓர் 5 5 5 plus 1 6. அப்போ 1,00,000 into 6 by 5 the whole cube into 21 by 20. அப்போ 1,00,000 into 6 cube 216 divided by 125 into 21 by 20. அப்ப இந்த 0க்கு 0 கேன்சல். 5 25 125 4 25 100 00. சரியா? அதுக்கப்புறம் ஓர் 5 5 8 5 40 0 ஓர் 2 4 2 8 ஒரு 0. அப்ப 216ஐயும் 84ஐயும் மல்டிப்ளை பண்ணி எழுதணும். சரியா? 216ஐயும் 216 21 into 4 எவ்வளவு அப்படின்னா
84 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 6 நாங்க 24, பேலன்ஸ் 2, ஒரு நாள் 4, 4 2 6, இரிநாங்க 8, 8 6 48 மிச்சம் 4, 1 8 8 4 12 மிச்சம் 1, 2 16, 16 1 17, 4 8 6 8 கூட்டினா 14 மிச்சம் 1, இங்க 1 8 ஒரு 0. ஃபைனல் ஆன்சர் 1,81,440. சரியா? அப்ப டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னா 1,81,440. கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு கேட்டிருக்காங்க. அப்போ 1,81,440 இருந்து 1 லட்சத்தை கழிச்சோம் அப்படின்னா 81,440 கிடைக்கும். சரியா? அப்ப காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு அப்படின்னா 81,440. அப்ப ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஓகேவா? அடுத்த கொஸ்டின், ஒரு நபர் 10% கூட்டு வட்டி வீதத்தில் 5 ஆண்டுகளுக்கு இர்ஃபானுக்கு ரூபாய் 10,000 கடன் கொடுக்கிறார். கூட்டு வட்டி ஆண்டுதோறும் கணக்கிடப்படுகிறது. 4வது ஆண்டிற்கான கூட்டு வட்டி எவ்வளவு? சரியா? இப்போ ஒரு ஆள் என்னென்ன டேட்டாலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா பிரின்சிபல் அமௌண்ட் கொடுத்துட்டாங்க. பிரின்சிபல் அமௌண்ட் 10,000. பிரின்சிபல் அமௌண்ட் 10,000. ஆரோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 10%. n equal to எவ்வளவு அப்படின்னா 5 years. n equal to 5 years. கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது 4வது வருஷத்துல வட்டி எவ்வளவு, 4வது வருஷத்துக்கான வட்டி எவ்வளவு சொல்லி கேட்டிருக்காங்க. இங்க நம்ம எப்பயும் போல ஷார்ட்கட் மெத்தட்ல சால்வ் பண்ணுவோம். ஏன்னா இங்க 10,000, இங்க வேல்யூ 10%. ஷார்ட்கட்லயே சால்வ் பண்ணிடலாம். பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவுனா 10,000. இதுதான் எவ்வளவு அப்படின்னா 100%. அப்ப இதுல 10% எவ்வளவு அப்படின்னா 1000 ரூபாய். 10% எவ்வளவு அப்படின்னா 1000 ரூபாய். அப்போ ஒரு வருஷம் முடியும் போது எனக்கு அசல் எவ்வளவு அப்படின்னா 11,000 ரூபாய். இந்த 11,000 ரூபாய்க்கு 10% எவ்வளவு அப்படின்னா 1,100. இந்த 11,000 ரூபாய்க்கு 10% எவ்வளவு அப்படின்னா 1,100. அப்ப இது ரெண்டையும் கூட்டி எழுதணும் அப்படின்னா 12,100. இதுதான் இப்ப எனக்கு எவ்வளவு அப்படின்னா 100%. இதுக்கு 10% எவ்வளவு அப்படின்னா 1,210 ரூபாய். அப்ப இதை கூட்டி எழுதுனேன் அப்படின்னா 13,310 ரூபாய் தான் எனக்கு 100%. இதுக்கு 10% வட்டி எவ்வளவு அப்படின்னா 1,331. ஓகேவா? கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது 4வது வருஷத்துக்கான வட்டி எவ்வளவு கேட்டிருக்காங்க. அப்ப முதல் வருஷம் அசல் 10,000 ரூபாய். அப்ப அதுக்கு வட்டி எவ்வளவு ரூபானா 1000 ரூபாய் வட்டி. முதல் வருஷம் முடியும் போது 2வது வருஷம் அசல் எவ்வளவு, அசலை வட்டியும் கூட்டினா 11,000 ரூபாய். இதுக்கு 10% எவ்வளவு அப்படின்னா 1,100 ரூபாய். 2வது வருஷத்துக்கு வட்டி 1,100. 3வது வருஷத்துக்கான வட்டி எவ்வளவு அப்படின்னா 1,210. 3வது வருஷத்துக்கான அசல் 12,100. அதுக்கான வட்டி எவ்வளவு அப்படின்னா 1,210. 4வது வருஷத்துக்கான அசல் 13,310 ரூபாய். அதுக்கான வட்டி எவ்வளவு அப்படின்னா 1,331. ஓகேவா? இதுதான். அடுத்த கொஸ்டின், ரூபாய் 11,000க்கு ஆண்டுக்கு 4% வட்டி வீதத்தில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் முறையில் கிடைக்கும் கூட்டு வட்டியை காண்க. சரியா? இதுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவுங்கிறது கொடுத்துட்டாங்க 11,000. பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னா 11,000. ஆரோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 4%. ஆரோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 4%. கொஸ்டின்ல கொடுத்திருக்கிறது கூட்டு வட்டியை காண்க. அப்ப என்னோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 2 years. அதுக்கு கூட்டு வட்டி எவ்வளவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சேம் ஃபார்முலா A = P of 1 + R/100 ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. அப்ப 11,000 இன்ட்டு 104/100 the whole square. அப்ப 2 டைம் எழுதுங்க. 104/100 இன்ட்டு 104/100. அப்போ 3 0க்கு 3 0 கேன்சல். அப்ப 104 மல்டிப்ளை பண்ணி எழுதுங்க. அப்போ 104 இன்ட்டு 104. 4 4 16 மிச்சம் 1. 1 4 4 4 4 8. அப்போ இங்க ஒரு 0 1 1 1. அப்ப 10,816. சரியா? 104 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 4 4 16, 0க்கு 0, 1 4 4 4 4 8, 0 1 1 1. அப்ப 10,816. அது கூட 11 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா
6 11 66 பேலன்ஸ் 6 1 11 11 11 6 17 மிச்சம் 1 8 11 88 1 89 1 11 11. அப்போ இதை நம்ம 10ஆல டிவைட் பண்ணி எழுதணும் அப்படின்னா 11,897.6. கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது கூட்டு வட்டி எவ்வளவு கேட்டிருக்காங்க. அப்ப டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னா 11,897.6. அப்ப கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது கூட்டு வட்டி எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. டோட்டல் அமௌண்ட்ல இருந்து அசலை கழிச்சோம் அப்படின்னா, மொத்த தொகையில இருந்து அசலை கழிச்சோம் அப்படின்னா நமக்கு வட்டி எவ்வளவு கிடைச்சிரும். அப்ப 11,897.6 மைனஸ் 11,000. அப்ப கழிச்சு எழுதணும் அப்படின்னா 897.6. அப்ப கூட்டு வட்டி எவ்வளவு அப்படின்னா 897.6. சரியா? இதுதான். நெக்ஸ்ட் 10வது சம். ரூபாய் 12,000 என்ற தொகைக்கு 16% வட்டி வீதத்தில் 3 மாதங்களுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியை காண்க. சரியா? இங்க பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னா 12,000. பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னா 12,000. இதுக்கு வட்டி எவ்வளவு அப்படின்னா ஆரோட வேல்யூ 16%. ஆரோட வேல்யூ 16%. என்னோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 3 months. என்னோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 3 months. கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கூட்டு வட்டி எவ்வளவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது கூட்டு வட்டி எவ்வளவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்ப ஆரோட வேல்யூ எவ்வளவுன்னா 16%. ஒரு வருஷத்துக்கு வட்டி வீதம் எவ்வளவு அப்படின்னா 16%. அப்ப 6 மாசத்துக்கு அதுல பாதி 8%. 6 மாசத்துக்கு எவ்வளவு அப்படின்னா அதுல பாதி 8%. அப்ப 3 மாசத்துக்கு அதுலயும் பாதி எவ்வளவு அப்படின்னா 4%. 3 மாசத்துக்கு எவ்வளவு அப்படின்னா அதுலயும் பாதி 4%. அப்ப பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ 12,000. அப்போ ஆரோட வேல்யூ எவ்வளோ 4%. எவ்வளவுக்கு 3 மாசத்துக்கு. வட்டி எவ்வளவு கால்குலேட் பண்ணணும் அதே 3 மாசத்துக்கு தான் கால்குலேட் பண்ணணும். சிம்பிள். இப்ப எப்பயுமே பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னா 100%. இதுதான் பிரின்சிபல் அமௌண்ட். பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவு ரூபா கொடுத்தாலுமே அது 100%. அப்ப 100% தான் 12,000 ரூபாய் அப்படின்னா 4%ங்கிறது எவ்வளவு? 2 0க்கு 2 0 கேன்சல். 4ஐயும் 120ஐயும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 480. அப்ப கூட்டு வட்டி எவ்வளவு ரூபா அப்படின்னா 480 ரூபா. ஓகேவா? அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு அப்படின்னா 480. சரியா? அடுத்த கொஸ்டின். தனிவட்டி முறையில் 6 ஆண்டுகளில் ஒரு தொகையின் அளவு 60% அதிகரிக்கிறது. அதே அளவு அதே வட்டி வீதத்தில் 10,000க்கான கூட்டு வட்டி 3 ஆண்டுகளுக்கு பிறகு எவ்வளவாக இருக்கும்? சரியா? பேங்க்ல ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்றாங்க. இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் 6 வருஷத்துல 60% எவ்வளவுனா வட்டியா கிடைக்குது தனி வட்டியில. அப்ப அதே இது 3 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த அமௌண்ட் எவ்வளவு ரூபாயா இருக்கும்? சரியா? கூட்டு வட்டி எவ்வளவா இருக்கும்? இதுதான் கொஸ்டின். n எவ்வளவு அப்படின்னா 6 years. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் அது எவ்வளவா அதிகரிக்குது அப்படின்னா 60% அதிகரிக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் பேங்க்ல 100 ரூபாய் டெபாசிட் பண்ணேன் அப்படின்னா நான் டெபாசிட் பண்ண அமௌண்ட் 6 வருஷத்துல எவ்வளவு ரூபாயா அதிகரிக்குது? 60% அதிகரிக்குது. அப்ப 100 கூட 60 கூட்டணும் அப்படின்னா 160. 100 கூட 60 கூட்டணும் அப்படின்னா 160. அப்ப இங்க தனி வட்டி எவ்வளவு ரூபா அப்படின்னா 60 ரூபா. இங்க தனி வட்டி எவ்வளவு ரூபா அப்படின்னா 60 ரூபா. இங்க நீங்க வட்டி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா பிரின்சிபல் அமௌண்ட் எப்பயுமே 100%. பர்சன்டேஜ்ல கொடுத்ததுனால சொல்றேன். பிரின்சிபல் அமௌண்ட் எப்பயுமே 100%. இங்க வட்டி எவ்வளவு அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வருஷத்துக்கு 10% வட்டி. பிரின்சிபல் அமௌண்ட் எப்பயுமே நமக்கு பர்சன்டேஜ்ல பார்த்தோம் அப்படின்னா அசல் எப்பயுமே 100%. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஒரு வருஷத்துக்கு 15% வட்டி. சரி, ஒரு வருஷத்துக்கு 15% வட்டி. அப்ப 2 வருஷத்துக்கு 30%. 4 வருஷத்துக்கு 60%. அப்போ 60% வட்டி தான் நமக்கு எவ்வளவு அப்படின்னா அந்த தனி வட்டியா கிடைக்கும். 100% தான் அசல் அமௌண்ட். அவங்க சம்பளம் எவ்வளவு கொடுக்காங்களோ அது அப்படியே இருக்கும். அப்போ ஒரு வருஷத்துக்கு 15%னா 4 வருஷத்துக்கு 60%. அந்த 60% தான் என்ன? தனி வட்டி. ஓகேவா? அப்ப 60% என்ன? தனி வட்டி. அப்ப தனி வட்டிக்கு வேல்யூ என்ன? தனி வட்டிக்கான வேல்யூ n × r. ஒரு வருஷத்துக்கு 15%. அப்ப 4 வருஷத்துக்கு 60%. 8 வருஷத்துக்கு 120. இந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். சரியா?
அப்போ ஒரு வருஷத்துக்கு 10%, 15% அப்படின்னா இத்தனை வருஷத்துக்கு எவ்வளவு, இதுதான் நம்ம பார்ப்போம். சரியா? இங்க நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு அப்படின்னா 10 இது 6 வருஷத்துக்கு கொடுத்தாங்க. அப்ப என்னோட வேல்யூ எவ்வளவுன்னு கொடுத்துட்டாங்க, 6 இயர்ஸ். அப்போ R வேல்யூ தெரியுமா? தெரியாது. ஆனா வட்டி எவ்வளவுன்னு தெரியும், 60. ஓகேவா? அவ்வளவுதான். சிம்பிளிஃபை பண்ணோம்னா 1 பாய்த்தாறு 60. அப்ப ஆரோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 10%. ஆரோட வேல்யூ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு அப்படின்னா 10%. அவ்வளவுதான். நமக்கு என் வேல்யூ தெரியும், ஆரோட வேல்யூ தெரியும். இதுல நமக்கு பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவு ரூபா அப்படின்னா 10,000 ரூபாய். பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவு ரூபா அப்படின்னா 10,000 ரூபாய். கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது, சாரி, 3 வருஷத்துக்கான கூட்டு வட்டி எவ்வளவு அதான் கேட்டிருக்காங்க. அப்ப பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னா 10,000. பிரின்சிபல் அமௌண்ட் 10,000, அதுக்கு 10% வட்டி. அப்ப எவ்வளவு ரூபானா 1000 ரூபாய். 1000 ரூபாய் கூட்டி எழுதணும் அப்படின்னா 11,000 ரூபாய். இதுதான் நமக்கு 100%. அப்ப அதுல 10% எவ்வளவு அப்படின்னா 1100. அப்ப கூட்டி எழுதணும்னா 12,100. இதுதான் நமக்கு 100%. அதுல 10% எவ்வளவு அப்படின்னா 1210. அப்போ கூட்டணும் அப்படின்னா 13,310. சரியா? அப்ப டோட்டல் அமௌண்ட் 13,310. கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, 3 வருஷத்துக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டி எவ்வளவு. அப்போ டோட்டல் அமௌண்ட் ஏ எவ்வளவு அப்படின்னா 13,310. அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்டிருக்காங்க. டோட்டல் அமௌண்ட்ல இருந்து பிரின்சிபல் அமௌண்ட்டை கழிச்சோம் அப்படின்னா நமக்கு வட்டி எவ்வளவு கிடைச்சிடும். அப்ப 13,310 மைனஸ் 10,000. அப்ப கழிச்சு எழுதணும் அப்படின்னா 3,310. அப்ப கூட்டு வட்டி எவ்வளவு அப்படின்னா உங்களுக்கு 3,310. ஓகேவா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 12வது சம். ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு 2 ஆண்டுகளுக்கு ஒரு குறிப்பிட்ட வட்டி வீதத்தில் கிடைக்கும் கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டி முறையே 696.30 மற்றும் 660 எனில் அசல் தொகையை காண்க. சரியா? இப்போ இதுல உங்களுக்கு 2 வருஷத்துக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டி எவ்வளவுங்கிறது கொடுத்துட்டாங்க, தனி வட்டி எவ்வளவுங்கிறது கொடுத்துட்டாங்க. சரியா? அப்போ அதுக்கான அசல் அமௌண்ட் எவ்வளவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? இதுக்காக அசல் அமௌண்ட் எவ்வளவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இங்க நீங்க கான்செப்ட் வைஸ் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சம்முக்கான ஆன்சர் ஈஸியா கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன், நான் பிரின்சிபல் அமௌண்ட் 10,000 கொண்டு போய் நான் பேங்க்ல டெபாசிட் பண்றேன். சரி, என் கையில 20,000 ரூபாய் இருக்கு. அந்த 20,000 கொண்டு போய் நான் என்ன பண்றேன், ஒரு பேங்க்ல 10,000 ரூபாய், இன்னொரு பேங்க்ல 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றேன். ஒரு பேங்க்ல எனக்கு தனி வட்டி கொடுக்குறாங்க, இன்னொரு பேங்க்ல எனக்கு கூட்டு வட்டி இன்ட்ரெஸ்ட்ல கொடுக்குறாங்க. 2 பேங்க்லயுமே எனக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கொடுக்காங்க அப்படின்னா 10% இன்ட்ரெஸ்ட் கொடுக்காங்க. 2 பேங்க்லயுமே எனக்கு 10% இன்ட்ரெஸ்ட்ல கொடுக்குறாங்க. அப்ப தனி வட்டியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா அசல் அமௌண்ட்டும் வட்டி அமௌண்ட்டும் மாறவே மாறாது. சரியா? அப்ப முதல் வருஷம் எனக்கு 10% வட்டி அப்படின்னா 1000 ரூபாய் வட்டி. 2வது வருஷத்துல எனக்கு 10% வட்டி அப்படின்னா அங்கேயும் எனக்கு 1000 ரூபாய் வட்டி. 2ஐயும் கூட்டினேன் அப்படின்னா எனக்கு அந்த வருஷம் முடியும் போது எனக்கு 12,000 ரூபாயா கையில கிடைக்கும். ஆனா கூட்டு வட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அப்ப 100% தான் எவ்வளவு அப்படின்னா 10,000 ரூபாய். அப்ப அதுல 10% எவ்வளவு அப்படின்னா 1000 ரூபாய். அப்ப முதல் வருஷம் 1000 ரூபாய் வட்டி. அப்ப அசல் மாறவே இல்லை, வட்டியும் மாறவே இல்லை முதல் வருஷத்துக்கு. அப்ப 2வது வருஷத்துல என்ன மாறுது அப்படின்னா அசல் வட்டியும் சேர்ந்து 11,000 ரூபாயா மாறுது. அப்ப இதுக்கு 10% எவ்வளவு அப்படின்னா 1,100. இதுக்கு 10% எவ்வளவுன்னா 1,100. எனக்கு 2 வருஷம் கழிச்சு எனக்கு அமௌண்ட் எவ்வளவு கிடைக்குதுன்னா 12,100 ரூபாய் கிடைக்குது. முதல் வருஷம் எனக்கு வட்டி எவ்வளவுன்னா 10% வட்டி. எதுக்கு? 10,000 ரூபாய்க்கு 10% வட்டி. அப்ப தனி வட்டியையும் கூட்டு வட்டியையும் பொறுத்த வரைக்கும் முதல் வருஷம் வட்டி அமௌண்ட் சேஞ்ச் ஆகவே இல்லை. 2வது வருஷத்துல எனக்கு வட்டி எவ்வளவா மாறுது அப்படின்னா 1,100 ரூபாய் வட்டி கிடைக்குது. 1,100 ரூபாய் வட்டி கிடைக்குது. இந்த 1,100 ரூபாங்கிறது எப்படி கிடைச்சிச்சு அப்படின்னா அசல் தொகை 10,000க்கு அசல் தொகை 10,000க்கு எனக்கு 1000 ரூபாய் வட்டி. அதுக்கான வட்டிக்கு வட்டி 1000 ரூபாய்க்கு 10% எவ்வளவு அப்படின்னா 100 ரூபாய் வட்டி. அப்போ அந்த 1000 ரூபாய்க்கு எனக்கு 100 ரூபாய் வட்டி கிடைக்குது. அப்ப கூட்டு வட்டியை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வட்டிக்கும் வட்டி கேட்டுவாங்க. சரியா? கூட்டு வட்டியில என்ன பண்ணுவாங்கன்னா
வட்டிக்கும் சேர்த்து வட்டி கட்டுற மாதிரி இருக்கும். சரியா? இங்க கொடுத்திருக்கிறது என்னன்னு கொடுத்திருக்காங்க அப்படின்னா, 2வது வருஷத்துக்கான கூட்டு வட்டி 696.30. அப்போ தனி வட்டி எவ்வளவு அப்படின்னா 660. அப்ப இந்த ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் எவ்வளவு அப்படின்னா, இந்த ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் எவ்வளவு அப்படின்னா 696.3 மைனஸ் 660. ரெண்டையும் கழிச்சோம் அப்படின்னா 36.3. தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் டிஃபரன்ஸ் எவ்வளோ? 36.3. இங்க நம்ம முதல் வருஷம் 2வது வருஷத்துக்கான டிஃபரன்ஸ் எவ்வளோ? சாரி, தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் 2வது வருஷத்துக்கான டிஃபரன்ஸ் அமௌண்ட் எவ்வளவு ரூபா? 100 ரூபா. இந்த 100 ரூபாய என்னன்னு சொன்னோம்? இந்த வட்டிக்கும் சேர்த்து வட்டி கட்டியிருக்காங்க. 2வது வருஷத்துக்கான வட்டிக்கும் சேர்த்து வட்டி எவ்வளவு ரூபா அப்படின்னா 100 ரூபா வட்டி. ஓகேவா? அதே கான்செப்ட் தான் இங்கேயும். சரியா? அதே கான்செப்ட் தான் நமக்கு இங்கேயும். அப்ப இந்த 36.3ங்கிறது எவ்வளவு அப்படின்னா 2வது வருஷத்துக்கான வட்டி. சரியா? அப்ப நல்லா பாருங்க, தனி வட்டியை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்க? 2 வருஷத்துக்கு எனக்கு தனி வட்டி எவ்வளவு ரூபா அப்படின்னா 660 ரூபா. 2 வருஷத்துக்கு தனி வட்டி 660 ரூபா. அப்ப ஒரு வருஷத்துக்கு தனி வட்டி எவ்வளோ? அதுல பாதி 330. அப்ப ஒவ்வொரு வருஷமும் நான் எவ்வளவு ரூபா வட்டி கட்டுறேன்? 330 ரூபா தனி வட்டியில வட்டி கட்டுறேன். இந்த 330 ரூபாய்க்கு தான் எனக்கு வட்டி எவ்வளவு ரூபா அப்படின்னா 36.3. நம்ம இங்க பார்த்தோமா, அந்த 1000 ரூபாய்க்கு தான் வட்டி எவ்வளோ? 100 ரூபா வட்டி. வட்டிக்கு வட்டி தான் எவ்வளவு அப்படின்னா அந்த 100 ரூபா வட்டி. அப்ப எனக்கு இந்த 330 ரூபாய்க்கு வட்டி எவ்வளவு அப்படின்னா 36.3. இந்த வட்டிக்கும் வட்டி எவ்வளவு அப்படின்னா 36.3. அப்ப இதை நான் என்னன்னு எடுத்துக்கலாம்? அசல்னு எடுத்துக்கலாமா? அப்போ இந்த 330 ரூபாய அசல்னு எடுத்துக்கோங்க. அப்போ 330 ரூபாய நீங்க அசல்னு சொல்லி அசியூம் பண்ணிக்கோங்க. அப்ப இது அசல். 36.3ங்கிறது எவ்வளவு அப்படின்னா வட்டி. n = எவ்வளவு அப்படின்னா ஒரு வருஷம். n = 1 இயர். அதான் நீங்க அப்படியே ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்க அப்படின்னா 36.3. சரியா? நம்ம அங்க ஃபார்முலா பார்த்திருப்போம்ல, r = SI × 100 டிவைடட் பை P × n. அப்ப SI-யோட வேல்யூ எவ்வளோ? 36.3 இன்ட்டு 100. 36.3 ரூபாங்கிறது எதுக்கு வட்டி? இந்த 330 ரூபாய்க்கு வட்டி. இன்ட்டு என்னோட வேல்யூ 1. சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா இங்க 0க்கு 0 கேன்சல். அப்போ 36.3ஐயும் 10ஐயும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 363 கிடைக்கும். டிவைடட் பை 33. ஓர் 33 33, ஓர் 33 33, பேலன்ஸ் 3, ஓர் 33 33. அப்போ ஆரோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 11%. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு அப்படின்னா 11%. கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. ஆர் வேல்யூ தெரியும், அதுக்கான அசல் பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீங்க இதுக்கப்புறம் கூட்டு வட்டியில போனீங்க அப்படின்னா தலையை சுத்தி மூக்க தொடுற மாதிரி இருக்கும். தனி வட்டியிலேயே நம்ம வேலையை முடிச்சிருவோம். தனி வட்டியிலேயே நம்ம வேலையை முடிச்சிருவோம். அப்ப தனி வட்டி எவ்வளவு ரூபா அப்படின்னா 660 ரூபா. எவ்வளவுக்கு? 2 வருஷத்துக்கு. ஆரோட வேல்யூ எவ்வளவு? 11%. அதுல இருந்து நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவுதான் கண்டுபிடிக்கணும். P = SI × 100 டிவைடட் பை n × r. வேற ஒண்ணும் இல்ல, PNR by 100 தான் நம்ம அப்படியே மாத்தி மாத்தி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். சரியா? அப்ப SI-யோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா, SI தனி வட்டி எவ்வளவு அப்படின்னா 660 இன்ட்டு 100 டிவைடட் பை n 2. ஆரோட வேல்யூ 11. ஓகேவா? ஓர் 11 11, 6 11 66, 0. ஓர் 2 32 60. 30ஐ 100ஐ மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா பிரின்சிபல் அமௌண்ட் 3000. சரியா? இது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு கொஞ்சம் லென்த்தா போயிருக்கு. ஓகேவா? அடுத்த கொஸ்டினை பாருங்க. 13வது கொஸ்டின். ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு அதே கால அளவு மற்றும் அதே வட்டி வீதத்தில் கிடைக்கும் கூட்டு வட்டி 510, 12.5% வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் அதே தொகைக்கான தனி வட்டியை காண்க. ஓகேவா? இப்போ ஆரோட வேல்யூ எவ்வளவுன்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா 12.5% கொடுத்துட்டாங்க. என்னோட வேல்யூ 2ன்னு கொடுத்துட்டாங்க. சரியா? என்னோட வேல்யூ 2ன்னு கொடுத்துட்டாங்க. இதுல இருந்து என்னன்னு கேட்டிருக்காங்க அப்படின்னா கூட்டு வட்டியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. கூட்டு வட்டி எவ்வளவு அப்படின்னா 510 ரூபான்னு கொடுத்துருக்காங்க. சரியா? இதுல என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா கூட்டு வட்டி எவ்வளவு அப்படின்னா 510. ஓகேவா? இங்க நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு அப்படின்னா 510.
ஆரோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 12.5%. என்னோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 2 இயர்ஸ். சரியா? இதுல இருந்து என்ன பண்ணலாம், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவுங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்ப காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன, மொத்த தொகையில இருந்து அசலை கழிச்சோம் அப்படின்னா வட்டி எவ்வளவுங்கிறது கிடைச்சிடும். மொத்த தொகைக்கான ஃபார்முலா A is equal to P of 1 plus R by 100 whole power n minus P. அப்ப PF காமனா வெளியெடுத்தோம் அப்படின்னா 100 plus R 100 plus R divided by 100 whole power n minus 1. ஓகேவா? இவ்வளவுதான். இதை சிம்பிளிஃபை பண்ணி எழுதணும் அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு ரூபா அப்படின்னா 510. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு ரூபா அப்படின்னா 510. பிரின்சிபல் அமௌண்ட் தெரியாது, அதான் கண்டுபிடிக்கணும். 100 பிளஸ் ஆர் 100 பிளஸ் ஆர்னா 100 பிளஸ் 12.5. அப்ப 112.5 டிவைடட் பை 100 ஹோல் பவர் n-க்கு பதிலா 2 மைனஸ் 1. சரியா? இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா சிம்பிளிஃபை பண்ணும்போது P of 1.125 ஸ்கொயர் மைனஸ் 1. சரியா? இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா P of 1.265625 மைனஸ் 1. இது ரெண்டையும் கழிச்சோம் அப்படின்னா P of 0.265625 ஈக்குவல் டு எவ்வளவு அப்படின்னா 510. அதுல இருந்து P யோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 1920. பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னா 1920. தனிவட்டி எவ்வளவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப தனிவட்டி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா SI is equal to PNR by 100. அப்ப பிரின்சிபல் அமௌண்ட் 1920. என்னோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 2 இயர்ஸ். ஆரோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 12.5 டிவைடட் பை 100. சரியா? அப்போ இந்த 0 இங்க கொண்டு போய் சேர்க்கும் போது 125 மாறும். அப்ப 525 125, 425 100, ஒரு நாள் 4, 4 16, மிச்சம் 3, எண்ணாங்க 32. அப்போ 48 2 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 96. அப்ப 6 5 30, பேலன்ஸ் 3, 9 5 45, 45 3 48. அப்ப தனிவட்டி எவ்வளவு ரூபா அப்படின்னா 480 ரூபா. சரியா? அடுத்த கொஸ்டின் 14வது கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு ஆண்டுக்கு 8% வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையேயான வித்தியாசம் 240 எனில் அத்தொகையின் மதிப்பை காண்க. சரியா? பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிறது ஆரோட வேல்யூ எவ்வளவுன்னு கொடுத்திருக்காங்க. ஆரோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 8%. அப்ப என்னோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 2 இயர்ஸ். என்னோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 2 இயர்ஸ். டிஃபரன்ஸ் எவ்வளவு அப்படின்னா 240. இதுல இருந்து பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவுங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்போ D யோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா D is equal to P into R by 100 the whole square. அப்ப இங்க டிஃபரன்ஸ் எவ்வளவு அப்படின்னா 240. P into R ஸ்கொயர். அப்ப 8 ஸ்கொயரோட வேல்யூ 64 டிவைடட் பை 10,000. அப்போ 3 24, ஒரு 0, 8 64, 15 2 30, 4 2 8. ஓகேவா? அப்ப இதுக்கப்புறம் சிம்பிளிஃபை பண்ணோம்னா ஒவ்வொரு நாள் 4, 25 4 100, 00. அப்போ பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னா இந்த 2500ஐயும் 25ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்க. 2500 15ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்க. I 15 75, பேலன்ஸ் 7, ஈர் 15 30, 30 7 37. அப்ப பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னா 37,500. அப்ப P யோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 37,500. அடுத்த கொஸ்டின், ரூபாய் 15,000க்கு 2 ஆண்டுகளுக்கு ஒரே வட்டி வீதத்தில் கிடைக்கும் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையேயான வித்தியாசம் ரூபாய் 24 எனில் கூட்டு வட்டி ஆண்டு வட்டியை காண்க. ஆண்டு வட்டி வீதத்தை காண்க. பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னா 15,000.
ஆர் என்னோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 2 இயர்ஸ். ஆரோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா தெரியாது, அதுதான் கண்டுபிடிக்கணும். டிஃபரன்ஸ் எவ்வளவு அப்படின்னா 24. சரியா? அப்போ இதுக்கான டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா d = p of r by 100 the whole square. அப்ப டிஃபரன்ஸ் எவ்வளவு அப்படின்னா 24. பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னா 15,000. ஆர் வேல்யூ தெரியாது, அப்ப r ஸ்கொயர் டிவைடட் பை 100 ஸ்கொயர். அப்போ 3 0க்கு 3 0 கேன்சல். 3 15 ஈரஞ்சா 10 ஒரு 3 3 m3 24. அப்ப 8 2 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 16. அப்ப r ஸ்கொயரோட வேல்யூ 14 அப்படின்னா r ஓட வேல்யூ 4%. அப்ப r ஓட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 4%. அடுத்த கொஸ்டின், தீபா வங்கியில் ரூபாய் 6250 வைப்பு நிதியாக செலுத்துகிறார். ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் முறையில் 2 ஆண்டுகளில் அந்த தொகை ரூபாய் 784 மாறுகிறது எனில் வட்டி வீதம் யாது? ஓகேவா? இங்க நம்ம பார்த்தோம் அப்படின்னா பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னா தீபாங்கிற பொண்ணு எவ்வளவு ரூபாய் இன்வெஸ்ட் பண்றாங்க? ஒரு பேங்க்ல 6250 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றாங்க. அப்ப பிரின்சிபல் அமௌண்ட் 6250. அதுக்கு எவ்வளவு வருஷம் இன்வெஸ்ட் பண்றாங்க? 2 வருஷம் இன்வெஸ்ட் பண்றாங்க. 2 வருஷத்துக்கு அப்புறம் அந்த அமௌண்ட் எவ்வளவு ரூபாயா மாறுது? 7840 ரூபாயா மாறுது. அப்ப டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னா ஏயோட வேல்யூ 7840. அப்ப பேங்க்காரங்க அவங்களுக்கு எவ்வளவு ரூபாய் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க? ஆரோட வேல்யூ எவ்வளவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சேம் ஃபார்முலா a = p of 1 plus r by 100 whole power n. அப்ப ஏயோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 7840. பிரின்சிபல் அமௌண்ட் 6250 into 1 plus r by 100 whole power n. n-க்கு பதிலா 2 years. அப்ப இதை ஈக்குவல் இந்த சைடு கொண்டு வந்தோம்னா இந்த 0க்கு இந்த 0 கேன்சல். 7784 by 625 = 100 plus r divided by 100 whole square. சரியா? ரெண்டு பக்கமும் ரூட் எடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு 28/25 கிடைக்கும். அப்ப 784ங்கிறது எதோட ஸ்கொயர் அப்படின்னா 28ஓட ஸ்கொயர். 625ங்கிறது 25ஓட ஸ்கொயர். ஈக்குவல் டு 100 plus r divided by 100. ஓர் 25 25 4 25 100 28 4 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 112 கிடைக்கும். அப்ப 112 = 100 plus r. 100 கூட எந்த நம்பரை கூட்டினா 112 கிடைக்கும்? 12 கூட்டினா கிடைக்கும். அப்ப ஆரோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 12%. அப்ப ஆரோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 12%. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு 5% வட்டி வீதத்தில் 3 ஆண்டுகளுக்கு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையிலான வித்தியாசம் 14.48 எனில் அந்த தொகையை காண்க. சரியா? இதுல கொடுத்திருக்கிறது ஆரோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 5%. ஆரோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 5%. இதுல n = எவ்வளவு அப்படின்னா 3 years. n = எவ்வளவு அப்படின்னா 3 years. இதுல டிஃபரன்ஸ் எவ்வளவு அப்படின்னா 14.48. டிஃபரன்ஸ் எவ்வளவு அப்படின்னா 14.48. சோ பிரின்சிபல் அமௌண்ட் p ஓட வேல்யூ எவ்வளவு? சரியா? இங்க நம்ம பார்த்தோம் அப்படின்னா d = p r square into 300 plus r divided by 100 cube. இங்க டிஃபரன்ஸ் எவ்வளவு அப்படின்னா 14.48. டிஃபரன்ஸ் எவ்வளவு அப்படின்னா 14.48. பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவுனா தெரியாது. ஆரோட வேல்யூ 5. அப்ப 25 இன்ட்டு 300 பிளஸ் 5 305 டிவைடட் பை 100 கியூப். சரியா? இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 25 25 4 25 100 40000. சரியா? இதுக்கப்புறம் இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி எழுதணும் அப்படின்னா சிம்பிளிஃபை பண்ணி எழுதும் போது 6 5 30 1 5 5 8 5 40 000.
அவ்வளவுதான். இதுக்கப்புறம் நம்ம மல்டிப்ளை பண்ணி எழுதணும் அப்படின்னா 14.48 8000 மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ணும்போது 8 8 64 பேலன்ஸ் 6, 4 8 32 32 6 38 பேலன்ஸ் 3, 4 8 32 32 3 35 மிச்சம் 3, 1 8 8 3 13. சரியா? அப்போ 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ போயிடும், அந்த 2 ஸ்தானம் போயிடும், ஒரு ஜீரோ ஈக்குவல் டு எவ்வளவு அப்படின்னா P இன்ட்டு 61 கிடைக்கும். சரியா? அப்ப பிரின்சிபல் அமௌண்ட் இன்ட்டு 61 கிடைக்கும். சரி, இது ஈக்குவல் டு இந்த சைடு கொண்டு வந்து நீங்க டிவைட் பண்ணி எழுதுனீங்க அப்படின்னா 61 டிவைட் பண்ணி எழுதும் போது உங்களுக்கு பாயிண்ட்ல வேல்யூ வரும். ஃபைனல் ஆன்சர் எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா 1899. சரியா? அடுத்து 18வது கொஸ்டின். அசல் 20,000க்கு 2 ஆண்டுகளில் கிடைக்கும் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையேயான வித்தியாசம் ரூபாய் 800 ஆகும் எனில் ஆண்டு வட்டி வீதம் காண்க. சரியா? இந்த பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னா 20,000. பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னா 20,000. டிஃபரன்ஸ் எவ்வளவு ரூபானா 800 ரூபா. டிஃபரன்ஸ் எவ்வளவு ரூபானா 800 ரூபா. என்னோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 2 இயர்ஸ். அப்ப ஆரோட வேல்யூ எவ்வளவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆரோட வேல்யூ எவ்வளவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப டிஃபரன்ஸ் டி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா P இன்ட்டு R/100 த ஹோல் ஸ்கொயர். அப்போ டி இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு அப்படின்னா டிஃபரன்ஸ் 800 ரூபா. டிஃபரன்ஸ் 800 ரூபா. பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவு ரூபானா 20,000. பிரின்சிபல் அமௌண்ட் 20,000. ஆர் வேல்யூ தெரியாது. அப்ப ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை 100 ஸ்கொயர். அப்ப என்ன பண்ணுங்க 1 2 3 4 1 2 3 4 4 0க்கு 4 0 கேன்சல். ஓகேவா? 1 2 4 2 8 400. அப்ப ஆர் ஸ்கொயரோட வேல்யூ 400 அப்படின்னா ஆரோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 20%. ஆரோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 20%. அடுத்து ரூபாய் 10,000 என்ற ஒரு தொகை ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் முறையில் ஒரு குறிப்பிட்ட ஆண்டு வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளில் ரூபாய் 11,025 மாறுகிறது எனில் ஆண்டு வட்டி வீதம் எவ்வளவு? சரியா? இப்ப நம்ம இங்க பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன டேட்டா கொடுத்திருக்காங்கன்னா, ஒரு ஆளு பேங்க்ல 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றாரு. இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் 2 வருஷத்துல எவ்வளவு ரூபாயா மாறுது அப்படின்னா 11,025 மாறுது. 11,025 மாறுது. அப்ப ஆரோட வேல்யூ எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. ஆரோட வேல்யூ எவ்வளவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ டோட்டல் அமௌண்ட் A is equal to P of 1 plus R/100 whole power n. ஓகேவா? இங்க A யோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 11,025. A யோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 11,025. பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவுனா 10,000. 100 plus R divided by 100 பவர்ல n-க்கு பதிலா 2. இதை ஈக்குவல் இந்த சைடு கொண்டு வந்தோம் அப்படின்னா 11,025 divided by 10,000 equal to 100 plus R divided by 100 the square. அப்போ இதுக்கு ரூட் எடுத்தோம் அப்படின்னா ரூட் எடுக்கும்போது இங்க 105 கிடைக்கும். 105ஓட வேல்யூ தான் 105 ஸ்கொயரோட வேல்யூ 11,025 டிவைடட் பை 100. அப்ப 100 பிளஸ் ஆர் டிவைடட் பை 100. அப்ப இந்த 100க்கு இந்த 100 கேன்சல் ஆயிரும். அப்ப 100 பிளஸ் ஆரோட வேல்யூ தான் எவ்வளவு அப்படின்னா 105. அப்ப ஆரோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 5%. ஆரோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 5%. ஓகேவா? அடுத்த கொஸ்டின். ரூபாய் 1,200 என்ற தொகை 2 ஆண்டுகளில் 1,348.32 மாறுவதற்கு தேவைப்படும் கூட்டு வட்டி வீதம் காண்க. சரியா? தேவைப்படும் கூட்டு வட்டி வீதம் காண்க. இப்ப நம்ம பார்த்தோம் அப்படின்னா என்னெல்லாம் கொடுத்திருக்காங்கன்னா பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவுங்கிறத கொடுத்துட்டாங்க 1,200. n equal to எவ்வளவு அப்படின்னா 2 years.
டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னா 1348.32. இதுல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆரோட வேல்யூ எவ்வளவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கூட்டு வட்டி எவ்வளவு, ஆரோட வேல்யூ எவ்வளவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா 1348.32 ஈக்குவல் டு 1200 இன்ட்டு 100 பிளஸ் ஆர் டிவைடட் பை 100 ஹோல் பவர் n. எண்ணுக்கு பதிலா 2 ஈக்குவல் டு இந்த சைடு கொண்டு வந்தோம் அப்படின்னா 1348.32 divided by 1200 equal to 100 plus r divided by 100 the whole square. ஓகேவா? இத முழு நம்பரா மாத்துறதுக்கு என்ன பண்ணலாம்? மேலே இங்கேயும் 100 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. 100 ஆல மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 134832 divided by 12 அப்போ ஓவர் 12 ஓவர் 12 பேலன்ஸ் 14 ஓவர் 12 பேலன்ஸ் 28 ஈர் 24 பேலன்ஸ் 43 3 36 பேலன்ஸ் 72 6 72. அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணி எழுதணும் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா 100 பிளஸ் ஆர் டிவைடட் பை 100 ஈக்குவல் டு 106 டிவைடட் பை 100. அப்ப என்ன பண்ணலாம்? இந்த 100க்கு இந்த 100 கேன்சல் ஆயிரும். ஓகேவா? இந்த 100க்கு இந்த 100 கேன்சல் ஆயிரும். ஃபைனலா ஆரோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 6%. ஆரோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 6%. ஓகேவா? அடுத்து 21வது கொஸ்டின். ஒரு தொகை கூட்டு வட்டியில் 5 ஆண்டுகளில் இரட்டிப்பாகிறது. அப்ப எத்தனை ஆண்டுகளில் 16 மடங்காக மாறும்? சரியா? இன்வெஸ்ட் பண்ண ஒரு அமௌண்ட் என் வேல்யூ இங்க கொடுத்திருக்கிறது கேபிட்டல் என் மடங்குகள். 5 ஆண்டுகளில் எத்தனை மடங்காக மாறுதுன்னா 2 மடங்கா மாறுது. சரியா? 5 வருஷத்துல அந்த அமௌண்ட் எவ்வளவு மடங்கா மாறுதுன்னா 2 மடங்கா மாறுது. அப்ப 16 மடங்கா மாறுறதுக்கு எவ்வளவு டைம் ஆகும்? சரியா? இப்ப இந்த 16ஆம் நம்பரை 2ஓட பவர்ல எழுதணும். இந்த 16ஆம் நம்பரோட 2ஓட பவர்ல எழுதணும். எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 2 பவர் 4 எழுதிக்கலாம். இந்த 16ஆம் நம்பரை 2ஓட பவர்ல எழுதணும் அப்படின்னா 2 பவர் 4 எழுதிக்கலாம். இங்க பவர்ல என்ன இருக்கு? 4ஆம் நம்பர் இருக்கு. அந்த பவர்ல இருக்கக்கூடிய நம்பரையும் இந்த 5ஐயும் மல்டிப்ளை பண்ணி எழுதுங்க. அந்த பவர்ல இருக்கக்கூடிய நம்பரையும் 5ஐயும் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 5×4 = 20. அப்போ 16 மடங்கா ஒரு அமௌண்ட் 16 மடங்கா மாறுறதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்கிடும் அப்படின்னா 20 வருஷம் எடுத்துக்கிடும். சரியா? அரையாண்டிற்கு ஒரு முறை கூட்டப்படும் கூட்டு வட்டியின் எந்த வட்டி வீதத்தில் 57,600 என்ற 57,600 ஒரு வருடத்தில் 72,900 மாறும். சரியா? பேங்க்ல ஒரு ஆளு 57,600 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் எவ்வளவு ரூபாயா மாறுது அப்படின்னா 72,900 மாறுது. சரியா? 72,900 மாறுது ஒரே வருஷத்துல. அப்ப அதுக்கு பேங்க்காரங்க எவ்வளவு ரூபா இன்ட்ரெஸ்டா கொடுத்திருப்பாங்க? சரியா? அப்ப பேங்க்காரங்க எவ்வளவு அமௌண்ட் இன்ட்ரெஸ்டா கொடுத்திருப்பாங்க? இதுதான் கொஸ்டின். ஓகேவா? இங்க பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னா 57,600. பிரின்சிபல் அமௌண்ட் 57,600. டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னா 72,900. எவ்வளவு அப்படின்னா n = 1 year. சேம் ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. a = p of 1 plus r by 100 whole power n. r by 2 divided by 100 பவர்ல 2n. அப்போ a ஓட வேல்யூ 729,00 டிவைடட் பை p, இந்த வேல்யூ இங்கிட்ட வந்துருது 576,00 ஈக்குவல் டு 1 plus r by 200 whole power 2n. சிம்பிளிஃபை பண்ணோம்னா 2 0க்கு 2 0 கேன்சல். இங்க நம்ம இதை மாத்தி எழுதணும் அப்படின்னா 200 plus r. இது என்னவா மாறும் அப்படின்னா 200 plus r divided by 200 whole power 2n.
சரியா? அப்ப இதை சிம்பிளிஃபை பண்ணி எழுதணும் அப்படின்னா 1.265625 இருக்கும். சரியா? இது ஸ்கொயர் ரூட் வேல்யூ. சரியா? இது ஸ்கொயர் ரூட் வேல்யூ. இதுக்கு நம்ம சிம்பிளிஃபை பண்ணி எழுதணும் அப்படின்னா 1.125 கிடைக்கும். ஈக்குவல் டு எவ்வளவு அப்படின்னா n ஈக்குவல் டு 1 இயர். அப்போ என்னோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 1 இயர். அப்போ 2 into 1 2. அப்போ 200 பிளஸ் ஆர் டிவைடட் பை 200. அப்ப இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி எழுதணும் அப்படின்னா 2 2 25 2 50. அப்போ 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சோம் அப்படின்னா 2 0. சரி, 2 0க்கு 2 0. 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சோம்னா இங்க 225 இருக்கும். அப்ப 200 பிளஸ் ஆர் ஈக்குவல் டு 225. அப்ப ஆரோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 25%. அப்ப ஆரோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 25%. ஓகேவா? அடுத்த கொஸ்டின். ஒரு நிலையான கூட்டு வட்டி வீதத்தில் கடன் கொடுக்கப்பட்ட தொகை 2 ஆண்டுகளில் ரூபாய் 1460ஆகவும் 3 ஆண்டுகளில் அந்த தொகை 1606ஆகவும் மாறுகிறது. சோ வட்டி வீதத்தை காண்க. சரியா? நான் பேங்க்ல ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்றேன். நான் எவ்வளவு ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணேங்கிறத சொல்லல. நான் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் 2 வருஷத்துல 1460 மாறுது. அதே அமௌண்ட் 3 வருஷத்துல எவ்வளவு ரூபாயா மாறுது அப்படின்னா 3 வருஷத்துல 1606 மாறுது. ஓகேவா? கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது வட்டி வீதம் ஆரோட வேல்யூ எவ்வளவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? இப்ப என்ன பண்ணலாம்? டைரக்டா கொண்டு போய் ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. A is equal to P of 1 plus R by 100. இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னா A யோட வேல்யூ 1606 equal to P of 1 plus R by 100. 106 by 100 whole power 3. அதே மாதிரி இங்க பார்க்கும்போது 1460 equal to P of 106 by 100. சாரி, 100 plus 6 divided by 100 whole power 2 divided. இந்த ரெண்டையுமே நீங்க டிவைட் பண்ணி எழுதுங்க. அப்போ இந்த P க்கு இந்த P கேன்சல் ஆயிரும். 1606 divided by 1460. சரியா? அப்போ என்ன பண்ணலாம்? இது ரெண்டையும் டிவைட் பண்ணோம் அப்படின்னா என்ன ஃபார்முலா? சிம்பிளிஃபிகேஷன்ல பார்த்தோம்ல A by M, சாரி A power M divided by A power N. அப்ப பவர்ல இருக்கக்கூடிய ரெண்டையும் மைனஸ் பண்ணி எழுதுவோமா? அப்ப 3ல இருந்து 2 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 1. அப்ப 100 plus R divided by 100 equal to 1606 divided by 1460. சரியா? சிம்பிளிஃபை பண்ணோம்னா இந்த 0க்கு இந்த 0 கேன்சல். ரெண்டாவது வாய்ப்பாடுல கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 7 2 14 மூவி 2 6, 8 2 16 0 மூவி 2 6. இதுக்கப்புறம் நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணி எழுதணும்னா 803ஐயும் 10ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்க. சரியா? 803ஐயும் 10ஐயும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 8030 டிவைடட் பை 73. சரியா? இங்க எழுதணும் அப்படின்னா ஓர் 73 73, ஓர் 73 73, பேலன்ஸ் 7, இங்க 3, ஓர் 73 73, ஒரு 0. அப்ப 100 பிளஸ் ஆர் ஈக்குவல் டு எவ்வளவு அப்படின்னா 110. 100 பிளஸ் ஆர் ஈக்குவல் டு எவ்வளவு அப்படின்னா 110. அப்ப ஆரோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 10%. ஆரோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 10%. ஓகேவா? அடுத்து ஆண்டுக்கு 10% கூட்டு வட்டி வீதத்தில் ஆண்டுதோறும் கூட்டப்படும் 10,000 என்ற தொகை எத்தனை ஆண்டுகளில் 13,310 மாறும்? சரியா? நான் பேங்க்ல 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றேன். எவ்வளவு ரூபாய் இன்வெஸ்ட் பண்றேன்? பேங்க்ல 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றேன். எனக்கு பேங்க்காரங்க 10% வட்டி கொடுக்குறாங்க. நான் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் எவ்வளவா மாறுது அப்படின்னா 13,310 மாறுது. சரியா? எவ்வளவு வருஷத்துல அது மாறுது? சரியா? இதுதான் கொஸ்டின். அப்ப பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னா 10,000. பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னா 10,000. இது நமக்கு 100%. அப்ப அதுல 10% எவ்வளவு அப்படின்னா 1000. இது எது வரைக்கும் செய்யணும் அப்படின்னா டோட்டல் அமௌண்ட் 13,310 கிடைக்கிற வரைக்கும் செய்யணும். அப்ப இங்க 11,000, இதுதான் நமக்கு 100%. இதுக்கு 10% வட்டி எவ்வளவு அப்படின்னா 1,100. அப்ப ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா 12,100.
இதுதான் நமக்கு 100%. அப்ப இதுக்கு 10% எவ்வளவு அப்படின்னா 1210. அப்ப இது ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா 13310. அப்ப டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு மாறிடுச்சு? 13,310 மாறிடுச்சு. இதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்கிடுச்சு அப்படின்னா மொத்தம் 3 வருஷம் எடுத்துக்கிடுச்சு. அப்ப n = எவ்வளவு அப்படின்னா 3 years. சரியா? லாஸ்ட் சம். ஆண்டுக்கு 10% கூட்டு வட்டி வீதத்தில், சரியா, ஆண்டுக்கு 10% கூட்டு வட்டி வீதத்தில் காலாண்டிற்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் முறையில் முதலீடு செய்யப்பட்ட ரூபாய் 3200 எவ்வளவு காலத்தில் ரூபாய் 3662 மாறும்? ஓகேவா? இப்ப நம்ம இங்க என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா பிரின்சிபல் அமௌண்ட். நான் பேங்க்ல எவ்வளவு ரூபாய் இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னா 3200 இன்வெஸ்ட் பண்றேன். இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் பேங்குக்கு எவ்வளவு வட்டி தராங்க அப்படின்னா 10% வட்டி தராங்க. பேங்க்காரங்க 10% வட்டி தராங்க. அப்போ அது எவ்வளவு ரூபாயா மாறுது அப்படின்னா 3362 ரூபாயா மாறுது. நான் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் 3362 மாறுது. அது எவ்வளவு மாசத்துல மாறும் இல்ல எவ்வளவு வருஷத்துல மாறும்? சரியா? சேம் கொஸ்டின்ல என்ன கொடுத்தாங்க அப்படின்னா காலாண்டிற்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் முறையில். அப்ப என்ன பண்றோம்? 3 மாசத்துக்கு ஒரு தடவை வட்டி கால்குலேட் பண்றோம். அப்ப இதுக்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா A = P of 1 + R/4 divided by 100 whole power 4n. ஓகேவா? இப்ப என்ன ஆகி போச்சு? A யோட வேல்யூ 3362. 3362 டிவைடட் பை பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னா 3200 ஈக்குவல் டு இங்க 400 கீழே கொண்டு வந்தோம் அப்படின்னா இந்த 4 கீழே கொண்டு வந்து மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 1 + R/400 ஹோல் பவர். என்னோட வேல்யூ தெரியுமானா தெரியாது, அத 4n அப்படியே வச்சுக்கோங்க. இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 400 + R ஓட வேல்யூ எவ்வளவுனா 10%. அப்ப 400 + 10 டிவைடட் பை 400. அப்ப ஃபைனலா 410 டிவைடட் பை 400. சரியா? ஹோல் பவர் 4n. சரியா? 0க்கு 0 கேன்சல் பண்ணிருங்க. இதை நம்ம 4வது வாய்ப்பாடுல கேன்சல் பண்ணோம் அப்படின்னா என்னாங்க 32. சாரி, 2வது வாய்ப்பாடுல கேன்சல் பண்ணுங்க. 16 2 32 00. 16 2 32 8 2 16 1 1 1 1 2. அப்போ 41/40 ஹோல் பவர் 4n ஈக்குவல் டு எவ்வளவு அப்படின்னா 1681 டிவைடட் பை 1600. இந்த டேர்ம் எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 41/40 தான் ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். 41 ஸ்கொயரோட வேல்யூ 1681, 40 ஸ்கொயரோட வேல்யூ 1600. அப்ப நமக்கு இங்க பேஸ் வேல்யூ ஈக்குவலா இருக்கு, நடுவுல ஈக்குவல் சிம்பிள் இருக்கு. அப்ப பவரையும் ஈக்குவல் பண்ணி எழுதிக்கோங்க. பவரையும் ஈக்குவல் பண்ணி எழுதுனீங்க அப்படின்னா 4n ஓட வேல்யூ 2. அப்ப என்னோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 2/4. அப்ப என்னோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 1/2. அப்ப என்னோட வேல்யூ காலம் எவ்வளவு அப்படின்னா 1/2 6 மாதங்கள். ஓகேவா? அப்ப இது வரைக்கும் நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல 25 கொஸ்டினுக்கான எக்ஸ்பிளனேஷன் என்னங்கிறத பார்த்தோம். சரி, நம்ம நெக்ஸ்ட் வீடியோல டெஸ்ட் 12க்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ என்னங்கிறத பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.